நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். புதுவை வீராம்பட்டினம் ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவில் தேர் திருவிழாவில் முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு வடம் பிடித்து தேரோட்ட விழாவை துவக்கி வைத்தார். புதுவை வீராம்பட்டினத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு அருள் பாலித்துக் கொண்டிருக்கும் அருள்மிகு ஸ்ரீ செங்கழுநீரம்மன் கோவில் ஆடி பெருவிழா கடந்த 8ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் சிறப்பு பூஜையும் பல்வேறு வாகனத்தில் வீதி உலாவும் நடந்து வருகிறது. அதில் 9ஆம் நாள் திருவிழாவாக ஆடி 5ஆம் வெள்ளியை முன்னிட்டு தேர் திருவிழா நடைபெற்றது. இதனை முன்னிட்டு அம்மனுக்கு மகா அபிஷேக ஆராதனையுடன் சிறப்பு அலங்காரத்தில் தேர் வீதி உலா நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி வடம் பிடித்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். விழாவில் சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் தியாகராஜன், ராஜவேலு, பன்னீர்செல்வம், வாரிய தலைவர்கள் சுரேஷ், ஞானசேகரன், டெல்லி பிரதிநிதி பக்தவச்சலம் உட்பட முக்கியஸ்தர்கள் பலரும் லட்சக்கணக்கான பக்தர்களும் பங்கேற்று வடம் பிடித்து தேர் இழுத்து சாமி தரிசனம் செய்தனர். விழாவினை முன்னிட்டு வீராம்பட்டினத்தில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது மற்றும் பக்தர்களின் நலன் கருதி ஆங்காங்கே அன்னதானமும் நீர்மோரும் வழங்கப்பட்டது. விழாவிற்கான ஏற்பாடுகளை அறங்காவல் குழுவினர், கிராம பஞ்சாயத்தார் மற்றும் வீராம்பட்டினம் பொதுமக்கள் செய்திருந்தனர். புதுவையில் அனைத்து திட்டங்களையும் சிறப்புற நிறைவேற்றிட நடவடிக்கை எடுத்து வருவதாக தியாகிகளை கௌரவிக்கும் விழாவில் முதல்வர் ரங்கசாமி பேசினார். புதுவை கம்பன் கலையரங்கில் செய்தி மற்றும் விளம்பரத்துறை சார்பில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு தியாகிகளை கௌரவிக்கும் விழா நடைபெற்றது. துறை இயக்குநர் அழகிரி வரவேற்று பேசிய விழாவில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு தியாகிகளுக்கு பொன்னாடை அணிவித்து கௌரவித்து இனிப்பு வழங்கி பேசுகையில், புதுவை மாநிலத்தின் வளர்ச்சி மிகச்சிறந்த முறையில் இருக்கிறது. மற்ற மாநிலங்களை ஒப்பிடுகையில் புதுவையில் தனிநபர் வருமானம் அதிகமாக இருப்பது தமக்கு மகிழ்ச்சி அளிக்கிறது. அதேபோன்று கல்வியில் புதுவை முதலிடம் பெற்று திகழ்கிறது. ஆரம்ப கல்வி முதல் உயர்கல்வி வரை இலவசமாக கல்வி வழங்கப்படுகிறது. கல்வீடு கட்டும் திட்டம் மீண்டும் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்று தெரிவித்தார். மேலும் பல திட்டங்களை செயல்படுத்த மத்திய அரசிடம் அனுமதி பெற வேண்டியுள்ளது என்றும், தமிழகத்தில் தியாகிகளுக்கு ஓய்வூதியம் 9,000 ரூபாய் வழங்கப்படும் என்று அறிவித்திருப்பதை மத்திய அரசிடம் சுட்டிக்காட்டி புதுவையிலும் அவ்வாறு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். அதேபோன்று அனைத்து திட்டங்களையும் சிறப்புற நிறைவேற்ற நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது என்று கூறினார். அப்போது ஒரு மூதாட்டி ரேஷனில் வெள்ளை அரிசி வழங்குமாறு கேட்டுக் கொண்டதற்கு வெள்ளை அரிசி வழங்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும், இன்னும் 1 மாதத்தில் வெள்ளை அரிசி வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தொடர்ந்து AFT மில்லை இயக்கிட வேண்டும் என்று ஒரு தியாகி கேட்டதற்கு மில்லை சிறந்த முறையில் இயக்கிட நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகிறது என்று தெரிவித்தார். தமிழக அரசு 9,000 ரூபாய் டயலுக்கு பென்ஷன் கொடுப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். உண்மையிலேயே மகிழ்ச்சியான அதனை சுட்டிக்காட்டி நம்முடைய மாநிலத்தில் அந்த அளவுக்கு அந்த பென்ஷன் உயர்த்தி தர முடியுமா என்பதற்குரிய நடவடிக்கை நமது அரசு எடுக்கும் என்பதை நான் இங்கே உங்களுக்கு போயிட்டு காட்ட முடியும். மற்ற மாநிலங்களில் என்னென்ன திட்டங்கள் செயல்படுத்தப்படுகின்றதோ அதனையும் நாம் நம்மளில் இல்லாத திட்டங்கள் இருந்தால் அவற்றையும் செயல்படுத்த வேண்டும் என்பதுதான் என்னுடைய எண்ணம். நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு வர வேண்டும் என்பதுதான். அதனால் நீங்கள் உங்களுடைய கோரிக்கையின் அடிப்படையில் அதனை செயல்படுத்தி கொண்டு வருவதற்குரிய நடவடிக்கை நம்முடைய அரசியலுக்கும் நல்ல அரசியலுக்கும் என்பதை இங்கே கூறிக்கொண்டு, புதுவை நெல்லித்தோப்பு விண்ணேற்பு வண்ணை ஆலய பெருவிழாவின் ஆடம்பர தேர்பவனையில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தனது குடும்பத்தினருடன் பங்கேற்று வழிபாடு செய்தார். புதுவை நெல்லிமா நகரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற புனித விண்ணேற்பு அன்னை ஆலயத்தில் 162வது ஆண்டு பெருவிழா கடந்த 6ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கி தினமும் திருப்பலி, சிறு தேர்பவனி, மறையுரை போன்றவை நடைபெற்று வந்த நிலையில் 15ஆம் தேதி வியாழனன்று ஆண்டு பெருவிழா கோலாகலமாக வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு அதிகாலையில் பங்கு தந்தை குழந்தைசாமி தலைமையில் திருப்பலியும், தொடர்ந்து உதவி பங்கு தந்தை ஆரோக்கியசாமி தலைமையில் திருப்பலியும், மேதகு பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் தலைமையில் கூட்டு திருப்பலியும் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து இரவு மலர்களாலும் மின் விளக்குகளாலும் அலங்கரிக்கப்பட்ட ஆடம்பர தேரில் அலங்கரிக்கப்பட்ட விண்ணேற்பு மாதா பவனியும் நடைபெற்றது. தேர்பவனியை பங்கு தந்தை குழந்தைசாமி மந்திரித்து துவக்கி வைத்திட தேர்பவனி அருள் படையாட்சி வீதி, சவரி படையாட்சி வீதி உள்ளிட்ட நெல்லித்தோப்பில் உள்ள முக்கிய வீதிகள் வழியாக சென்று மீண்டும் ஆலயத்தை வந்தடைந்தது. தேர்பவனியின் போது முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் ஜான்குமார் தனது மனைவி லதா ஜான்குமார் மற்றும் குடும்பத்தினருடன் பங்கேற்று மலர் தூவி மெழுகுவர்த்தி ஏற்றி மாதாவை வழிபட்டார்.
விழாவில் உள்ளூர் பக்தர்கள் மட்டுமின்றி வெளியூர்களிலிருந்தும் வெளிநாட்டிலிருந்தும் ஏராளமானோர் பங்கேற்று பிரார்த்தனை செய்தனர். விழாவிற்கான ஏற்பாடுகளை பங்கு தந்தை தலைமையில் பங்கு பேரவையினர் மற்றும் இறைமக்கள் செய்திருந்தனர். புதுவை மூதாட்டி கொலை வழக்கில் பரபரப்பு தகவல்கள் வெளியாகியுள்ளதால் சந்தேகத்தின் பேரில் போலீசார் 4 பேரை பிடித்து விசாரணை நடத்தினர். புதுவை காமாட்சி அம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த இந்திராணி என்ற மூதாட்டி நேற்று வியாழனன்று கொலை செய்யப்பட்டு கிடந்தார். மேலும் அவரது வீட்டின் அலமாரியில் இருந்த நகை, பணம் ஆகியவை மாயமாகியிருந்தது. எனவே கொள்ளையடிப்பதற்காக நடைபெற்ற கொலை என்று கருதி போலீசார் சடலத்தை கைப்பற்றி பிரேத பரிசோதனையை முடித்துவிட்டு உடலை அவரது குடும்பத்தினரிடம் ஒப்படைத்தனர். ஆனால் பிரேத பரிசோதனையில் இந்திராணி நேற்று முன்தினம் புதன்கிழமை காலை சாப்பிட்ட உணவு வயிற்றில் அப்படியே இருந்தது மற்றும் ரத்தம் உறைந்து போயிருந்தது. இதனால் அவர் இறந்து 16 மணி நேரத்திற்கு மேல் ஆகியிருக்கலாம் என்றும் கருதப்பட்டது. இது மட்டுமின்றி அவர் 4 குடியிருப்புகள் உள்ள வீட்டில் வசித்து வந்த நிலையில் கொலை செய்யப்படும் போது அவர் சத்தம் போட்டிருப்பார் என்றும் அது அக்கம் பக்கத்து வீட்டினருக்கு எப்படி கேட்காமல் போனது என்ற சந்தேகம் எழுந்துள்ளது. மேலும் அடுத்தடுத்த வீட்டில் வசிப்பவர்கள் அவர் வெளியே நடமாடாமல் இருந்தது கண்டு ஏன் சந்தேகம் அடையவில்லை என்றும் இந்திராணியின் உடலில் 25 இடங்களில் கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டிருப்பதாக பிரேத பரிசோதனையில் தெரிய வந்துள்ளதால் கடுமையான ஆத்திரம் கொண்ட நபர்தான் இந்த அளவுக்கு குத்தியிருப்பார். கொள்ளைக்காக கொலை செய்திருந்தால் 1-2 தடவை மட்டுமே குத்தியிருப்பார்கள் என்றும் போலீசார் சந்தேகிக்கின்றனர். மேலும் இந்திராணியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியிருப்பதால் அது கத்தி அல்ல என்றும் தெரிய வந்துள்ளது. எனவே இந்திராணியின் கணவர் மற்றும் அவரது மகன்கள் தச்சு தொழிலில் ஈடுபட்டிருப்பதால் உளி போன்ற கூர்மையான ஆயுதத்தால் குத்தப்பட்டிருக்கலாம் என்று கருதப்படுகிறது. மேலும் அவரது கணவரிடம் பலர் தச்சு தொழில் செய்து வருவதால் அவர்களில் யாராவது உளியை வைத்து கொலை செய்திருக்கவும் வாய்ப்பு உள்ளது என்று சந்தேகப்படும் போலீசார் இது தொடர்பாக 4 பேரை பிடித்து விசாரித்தனர். ஆனால் எந்த துப்பும் துளங்காததால் இந்திராணியிடம் இருந்த நகைகள் அவர் பெயரில் உள்ள சொத்துக்களை அடையவும் கொலை நடந்திருக்க வாய்ப்புள்ளது என்பதால் அவரது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களிடம் தீவிர விசாரணை நடத்த போலீசார் திட்டமிட்டுள்ளனர். புதுவை நெல்லி மாநகர் புனித விண்ணேற்பு மாதா ஆலய ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு புகைக்கூண்டு விடுதல் நிகழ்ச்சி சிறப்பாக நடைபெற்றது. புதுவை நெல்லிமா நகர் மக்களை காத்தருளும் புனித விண்ணேற்பு மாதா ஆலய ஆண்டு பெருவிழாவினை முன்னிட்டு ஆண்டுதோறும் ஆகஸ்ட் 15ஆம் தேதி புகைக்கூண்டு விடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு அன்றைய தினம் மழையின் காரணமாக காற்றழுத்தம் கீழ்நோக்கி தள்ளியதால் புகைக்கூண்டு விடுதல் நிறுத்தப்பட்டு தள்ளி வைக்கப்பட்டது. இந்நிலையில் பெருவிழாவின் மறுதினமான ஆகஸ்ட் 16ஆம் தேதி இன்று காலை சிறப்பு திருப்பலியுடன் பெருவிழா கொடியிறக்கம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து புகைக்கூண்டு விடும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டது. அப்போதும் காற்றின் அழுத்தம் கீழ்நோக்கி இருந்தாலும் மாதாவின் அருளால் சுமார் 3 புகைக்கூண்டுகள் சிறப்பாக விடப்பட்டன. இம்முயற்சியில் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் தலைமையிலான குழுவினர் லூர்துராஜ், ஜெயக்குமார், ஜெரால்டு மற்றும் இதர உறுப்பினர்கள் மிகச் சிறப்பாக செயல்பட்டனர். தொடர்ந்து அவர்களை வாழ்த்தி கோவில் தலைவர் மரி ஆரோக்கியநாதன் பொன்னாடை அணிவித்து கௌரவித்தார். கோவில் நிர்வாகிகள் பால்ராஜ், சுதன்ராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் பலர் புகைக்கூண்டு விடுதல் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர். புதுவை பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் புதுவை குடியரசு தின விழா தேசிய கொடியேற்றி சிறப்பாக கொண்டாடப்பட்டது. பிரெஞ்சு கலாச்சாரம் மிகுந்த புதுவையில் பிரெஞ்சு இந்திய விடுதலை கால மக்கள் நல நற்பணி இயக்கம் சார்பில் புதுச்சேரியின் 51ஆம் ஆண்டு குடியரசு தின விழா மிகச் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இதனை முன்னிட்டு புதுவை எல்லையான கோரிமேட்டில் உள்ள பிரெஞ்சு வீரர்களின் போர் நினைவு சின்னம் அருகே இயக்கத் தலைவர் சிவராஜ் தலைமையில் நடைபெற்ற விழாவில் தியாகி அருள்ராஜ் தேசிய கொடியினை ஏற்றினார். பின்னர் மேளதாளங்கள் முழங்க, அதிர்வேட்டுகள் முழங்க முன்னாள் பாரத பிரதமர் பண்டிட் நேருஜி, பப்பா குபேர், சுப்பையா, வெங்கட சுப்ப ரெட்டியார், அன்சாரி துரைசாமி ஆகியோர்களுக்கு புகழாரம் சூட்டப்பட்டது. தொடர்ந்து ஏழை எளிய மக்கள் மற்றும் தியாக மறவர்களுக்கு இனிப்பு, உணவுப் பொட்டலங்கள் வழங்கப்பட்டன. இதையடுத்து தியாகிகளால் பாரத பிரதமர் மன்மோகன் சிங்கிற்கு பாராட்டும், ஃபேக்ஸ் மூலம் வாழ்த்து செய்தி அனுப்பிய மத்திய இணையமைச்சர் நாராயணசாமிக்கு நன்றியும் தெரிவிக்கப்பட்டது. விழாவில் இயக்க நிர்வாகிகள் மற்றும் 200க்கும் மேற்பட்ட தியாக மறவர்கள் கலந்து கொண்டனர்.
புதுவை ஆளுநர் மாளிகையில் சுதந்திர தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற தேநீர் விருந்தில் முதல்வர் ரங்கசாமி, சபாநாயகர் மற்றும் அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். சுதந்திர தினம் மற்றும் குடியரசு தின விழா முடிந்தவுடன் முதல்வர், அமைச்சர்கள், அரசு அதிகாரிகளுக்கு ஆளுநர் தேநீர் விருந்து வழங்குவார். ஆனால் தற்போது ஆளுநர் வீரேந்திர கட்டாரியாவிற்கு இருதய அறுவை சிகிச்சை செய்யப்பட்டு சென்னையில் சிகிச்சை பெற்று வருவதால் அவர் சார்பில் முதலமைச்சர் ரங்கசாமி, தலைமைச் செயலர் சேட்டன் பிசாங்கி ஆகியோர் முன்னின்று தேநீர் விருந்துக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். விருந்தில் முதலமைச்சர் ரங்கசாமி, சபாநாயகர் சபாபதி, அமைச்சர்கள் ராஜவேலு, பன்னீர்செல்வம், தியாகராஜன், சட்டமன்ற உறுப்பினர்கள் நேரு, வைத்தியநாதன், கார்த்திகேயன், தமிழ்ச்செல்வன், வாரிய தலைவர் பாலன் உள்ளிட்ட வாரிய தலைவர்கள், தலைமைச் செயலர் சேட்டன் பிசாங்கி மற்றும் அரசு செயலர்கள் கலந்து கொண்டனர். விருந்தில் காங்கிரஸ், திமுக, அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காமல் புறக்கணித்தனர். புதுவையில் வெங்காயம் மற்றும் காய்கறிகளின் கிடுகிடு விலை உயர்வால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். நாட்டின் அனைத்து முக்கிய நகரங்களிலும் உள்ள காய்கறி சந்தைகளுக்கு வெங்காயம் வரத்து கடந்த சில தினங்களாகவே குறைந்து இருந்தது. இதற்கு மகாராஷ்டிராவில் விளைச்சல் குறைந்ததே காரணம் என்று கூறப்பட்டது. இதனால் சில்லறை விலையில் வெங்காயத்தின் விலை கிலோ 60 ரூபாய்க்கு விற்கப்படுகிறது. இந்நிலையில் தொடர் மழையின் காரணமாக காய்கறி வரத்தும் குறைந்தது. தக்காளி 20 ரூபாய்க்கும், கோஸ் 40 ரூபாய்க்கும், பீன்ஸ் 40 ரூபாய்க்கும், கேரட் 40 ரூபாய் என அனைத்து காய்கறிகளின் விலையும் உயர்ந்துள்ளது. இந்த கிடுகிடு விலை உயர்வால் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். புதுவை அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே பேருந்து இருசக்கர வாகனத்தில் மோதிய விபத்தில் வாலிபர் ஒருவர் படுகாயமடைந்தார். புதுவையிலிருந்து விழுப்புரம் நோக்கி சென்று கொண்டிருந்த தனியார் பேருந்து அரும்பார்த்தபுரம் ரயில்வே கேட் அருகே சென்றபோது எதிரே சுல்தான்பேட்டையிலிருந்து வந்த இருசக்கர வாகனத்தின் மீது மோதியது. இந்த விபத்தில் இருசக்கர வாகனத்தை ஓட்டி வந்த புதுவை வாழைக்குளத்தைச் சேர்ந்த வாலிபர் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயமடைந்தார். இதனை கண்ட அப்பகுதி மக்கள் காவல் நிலையத்திற்கு தகவல் அளித்ததும் வில்லியனூர் போலீசார் விரைந்து வந்து வாலிபரை மீட்டு சிகிச்சைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். அங்கு அவருக்கு தீவிர சிகிச்சை பிரிவில் சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே விபத்து ஏற்படுத்திய பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் தப்பி ஓடிவிட்டனர். இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பியோடியவர்களை தேடி வருகின்றனர். இச்சம்பவத்தினால் அப்பகுதியில் சுமார் அரை மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.